நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ கைஸ், போன வாரத்தில் மார்வல் சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மொத்த மேட்ரையும் இந்த வீடியோ பார்த்துடலாம். அதாவது மார்வல் நியூஸ் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். போன வாரத்தில் அப்டேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் அந்த கம்மியான அப்டேட்ஸே பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மார்வல் வந்து சம்பவம் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து போன வாரம் பார்த்திங்கன்னா திடீர்னுட்டு நைட் டைமில் ஒரு லைவ் வந்திருந்தாங்க. அந்த லைவ்ல இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற அந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணி அதோடு சேர்த்து இந்த படத்தோட சில பல கேஸ்ட் மெம்பர்ஸ் அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. வழக்கமாக பார்த்திங்கன்னா கேஸ்ட் மெம்பர்ஸை ரிவீல் பண்ணுறதுக்கு காமிக்கான் சினிமாக்காரன் அப்படின்ட்டு பெரிய ஈவெண்ட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து எல்லா ஆக்டர்ஸும் கொண்டு வந்து அப்படி தான் பார்த்திங்கன்னா அவங்க ஏகப்பட்ட கேஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இல்லாமல் சிம்பிளாக வந்து ஒரு ஸ்டூடியோவில் 27 சேர் வந்து லைனாக அடுக்கி வச்சு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கேஸ்டிங்கை முடிச்சிட்டாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை ரொம்பவே பார்த்திங்கன்னா சிம்பிளாக பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த கேஸ்டில் இப்போதைக்கு 27 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 27 கேஸ்ட் மெம்பர்ஸில் ரொம்ப முக்கியமான சொல்லணும்னா நம்ம தோர் இருக்கார், அப்புறமா பழைய ஓஜி எக்ஸ்மென் டீம்லேருந்து 4 பேர் இருக்காங்க, அதுக்கடுத்து தண்டர்போல்ட்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா புது டீம் பழைய டீம் அப்படின்ட்டு நிறைய பேரை அந்த கேஸ்ட் மெம்பர்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா பாயஸ் எங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்பைடர்மேன் இப்போவே வந்து அந்த கேஸ்டிங்கில் அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. பட் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் இல்லாமல் டூம்ஸ்டே வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ மேபி வந்து சோனி கூட சீக்கிரம் அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேஸ்டிங் வந்து இந்த படத்தோட ஃபுல் கேஸ்டிங் இல்லை, ஏன்னா ஏகப்பட்ட முக்கியமான கேரக்டர்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் இதே மாதிரி வந்து அவங்க திருப்பி சேர் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட்டில் மீதி கேஸ்ட் மெம்பர்ஸை அவங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக இதோட நிப்பாட்ட போகிறது இல்லை, ஏன்னா இன்னும் மெயினான கேரக்டர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சேரில் இல்லை. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணால் இன்னும் வந்து நிறைய கேஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் மார்வல் போட்ட அந்த போஸ்ட் கீழே ஏகப்பட்ட டேலண்டட் பீப்புள்ஸை மொத்தமாக பார்க்குற ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்டரை ஆர்டிச்சு ஒரு கமெண்ட்டில் போட்டிருக்காரு. அந்த கமெண்ட்டுக்கு மார்வல் ஸ்டுடியோ கொடுத்த ரிப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து இன்னும் நிறைய பேருக்கான இடம் இருக்குது அப்படிங்கிற அந்த மேட் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து லாரியிலே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சிம்பிளாக வந்து மார்வல் ஸ்டுடியோ இந்த இடத்துல வந்து there will be more casting members அப்படிங்கிற அந்த மேட்டரை சிம்பிளாக பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு பார்ட் 2 வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா கிறிஸ் பிராட் இருக்கார்ல, கிறிஸ் பிராட் இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் 5 அதாவது டூம்ஸ்டே படத்தில் வரமாட்டார் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏன்னு தெரியல, பட் என்னை பொறுத்தவரையுமே கிறிஸ் பிராட் வந்து வந்தால் கண்டிப்பாக தரமாக இருக்கும். ஏன்னா இப்போதே பார்த்தீங்கன்னா அவங்க கார்டியன்ஸ் டீமில் யாருமே அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. வில் பவுல்டர் அதான் பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து கார்டியன்ஸ் 3ல் வந்து ஆடம் வார்லாக் வந்திருப்பார். இப்போதைக்கு அந்த ஆக்டர் கூட என்ன அவங்க கூப்பிடல, பட் கூப்பிட்டா கண்டிப்பாக நான் வந்து திருப்பி வருவேன் அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எலிசபெத் ஆல்சன் இவங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலட் வச்சா இருக்காங்க. இப்போதைக்கு எலிசபெத் ஆல்சனும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் எலிசபெத் ஆல்சனை கண்டிப்பாக வந்து அவங்க கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரோல் வந்து கொஞ்சம் இறந்து போடவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து படத்தில் அவங்க வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட லீக்லாம் போயிட்டுருக்கு. பட் இப்போதைக்கு அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து இது மேலே நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக வந்து அவங்களோட ரோல் இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பைடர்மேன் 4 இருக்குல்ல, அந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் 2 புது கேஸ்டிங் மெம்பர்ஸ் தேடுறாங்க அப்படி மாதிரி போயிட்டுருக்கு. அதில் வந்து ஒரு மேல் கேரக்டர் ஒரு 20s இருக்க மாதிரி தேடுறாங்களாம். அதே மாதிரி இன்னொரு மேல் கேரக்டர் ஒரு 30s to 50s இருக்க மாதிரி தேடுறாங்க. இந்த 2 கேரக்டர் எந்த ரோலும் தெரியல, பட் இப்போதைக்கு ஒரு 2 கேஸ்டிங்கை அவங்க தேடிட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போன வாரத்தில் ஒரு ஃபீமேல் கேஸ்டிங் ஒரு 30 to 50 ஏஜ் தேடுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஃபீமேல் கேஸ்டிங் தான் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு வில்லியாக இருப்பாங்க அப்படிமா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் கேஸ்டிங் அவங்க யார் கேஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற இந்த மேடம் தெரியல. பட் சில இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பைடர் குவீன் அப்படிங்கிற இந்த கேரக்டர் தான் மேபி பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வில்லா ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மேடம் சொல்கிறாங்க. ஸோ என்னங்க தான் வீடியோன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து சாய்டு சிங் இருக்காங்களே, அவங்க இப்போதைக்கு இந்த படத்தில் இருக்காங்க மேட்டர் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பல பேர் வந்து இந்த மேட்டரை எப்போயோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இவங்களோட ரோலுக்கான டிஸ்கிரிப்ஷன், அதாவது பார்த்திங்கன்னா இவங்க ரோல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த மேட்டருக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் லீக்காக இருக்குது. அதில் சொல்கிறதுக்கு மேட்டர்னு பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் ரொம்பவே ஷார்ப்பாக இன்டெலிஜென்ட்டாக ஸ்ட்ராங் வில் மைண்டடாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்கிறாங்க.
அதையும் தாண்டி இந்த கேரக்டருக்கு ஒரு மிஸ்டீரியஸ் பாஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்கிறாங்க. ஸோ ஏதாச்சும் பார்க்குறப்ப இந்த கேரக்டர் எம்ஜேவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. பட் வேறு யாராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறப்ப இந்த கேரக்டர் யாராக இருக்கும் தோன்றதை கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் எடுத்து கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.